ஹே காய்ஸ், ஜப்பான்னு பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா பல ஸ்கின்னோட இருக்க அழகான பொண்ணுங்க. வயசானாலும் உங்க அழகோ ஸ்டைலும் உங்களை விட்டு இன்னும் போகலங்கிற மாதிரி வயசானாலும் சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்ம ஊர்லலாம் 60 வயசை தாண்டிட்டாலே சாவு எப்போ வருமோ அப்படிங்கிற பயம் கூடவே வந்துடும். ஆனா ஜப்பான் மக்கள்ல நிறைய பேரு 100 வயசானா கூட ரிட்டையர்ட் ஆகாம ஜாலியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்த மனுஷன்னு ரெக்கார்டை செட் பண்ணவரு ஜீரோமோன் கிமூரா. இவரு ஜப்பானை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட 116 வருடம் வாழ்ந்திருக்காரு. எப்படி ஜப்பான் மக்கள்னால மட்டும் இவ்ளோ நாட்கள் வாழ முடியுது, அதுவும் எப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ முடியுது, அதுக்கு ஏதாவது ரகசியமான வழிமுறைகளை ஃபாலோ பண்றாங்களா? இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல மெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மனுஷங்களா நம்ம பிறந்ததே இந்த உலகத்துல இருக்க சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கதான். ஆனா நம்ம அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? வாரம் முழுக்க 9 to 5 ஜாபு, அரைகுறையா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க மூஞ்சிய கூட பார்த்து பேச நேரமே இல்லாம அறக்க பறக்க வேலைக்கு போயிட்டு இருப்போம். மந்த் எண்டானா சேலரி வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சரி, சேலரி வந்தா சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. வாங்கின சேலரி வீட்டு ரெண்ட் கொடுக்க, இஎம்ஐ கட்ட, மளிகை சாமான் வாங்கன்னு பண்ற செலவுக்கே கரெக்டா இருக்கும். மந்த் எண்டானா போதும், காலி பர்ஸோட தான் பல பேர் சுத்திக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கும்போது எங்க ஹாப்பினஸ் வரும்? ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது நம்ம லைஃப் ஸ்பேனை குறைக்கும்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் ஹாப்பியா இருக்க என்னதான் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஜப்பான் மக்கள் அவங்களோட டெய்லி லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல நம்பர் 1, இக்கிகை. ஜப்பான் மக்கள் மகிழ்ச்சியா வாழ பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த இக்கிகை. இத பத்தி ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய பிளேசஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்கிகைனா என்ன? இக்கி அப்படின்னா லைஃப், அதாவது வாழ்க்கைன்னு அர்த்தம். அதுவே கை அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். இக்கிகைனா நம்ம வாழ்க்கையோட மீனிங்னு அர்த்தம். இந்த முறையை பயன்படுத்தி தான் ஜாப்பனீஸ் மக்கள் ஹாப்பியாவும் ரொம்ப நாளும் வாழறாங்க. நம்ம மைண்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ள பல மில்லியன் எண்ணங்களை சேகரிக்குமா? அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்ம மைண்டுக்கு இருக்கு. என்னதான் நம்ம மைண்டுக்குள்ள மில்லியன் கணக்குல இன்ஃபர்மேஷன் போனாலும் அதுல சில விஷயங்களை மட்டும்தான் செலக்டிவா நம்ம மைண்டு ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு ஹாப்பினஸை கொடுத்தா நாமளும் ஹாப்பியா இருக்கலாம். என்னதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வேற மாதிரி இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய முழு உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு நம்மளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன்? இந்த கேள்விதான் இக்கிகையோட கான்செப்டே. இப்ப நம்ம எல்லாருமே காலையில எழுந்துக்கிறோம், அடுத்து பிரஷ் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஆனா ஜப்பான் மக்கள் இக்கிகையை ஃபாலோ பண்றதுனால ஒவ்வொரு நாள் காலையில தூக்கத்துல இருந்து அவங்க எழுந்திருக்கும் போதும் ஏன் அப்படிங்கிற கேள்வியோட எழுந்திருப்பாங்களாம். ஏன் நான் இன்னைக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் அவங்க நாளையே தொடங்குவாங்களாம். அப்படி அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் கூட அவங்க என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் கண் முழிக்கும் போதும் அந்த நாள்ல தான் உயிர் வாழ என்ன காரணம்னு தெரிஞ்சு அவங்க எழுந்துக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க செய்யக்கூடிய செயல்களுமே இருக்கு. சரி, இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணணும்னா இப்ப பாத்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச வேலையை பாக்குறதா? அப்ப என் ஃபேமிலியை யார் பாத்துப்பா? எனக்கு ஆசைங்க இருந்து வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வேலையெல்லாம் விடணும்னு இல்ல, உங்களுக்கான இக்கிகையை கண்டுபிடிக்க 4 விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்பர் 1, வாட் யூ லவ். எந்த வேலையை பண்றப்ப உங்களை மறந்து நீங்க பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வேலை. அது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, டிராயிங் பண்றது, இல்ல அக்கவுண்டிங் பண்றது, அது எதா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 2, வாட் யூ ஆர் குட் அட். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிடிக்கும்னு சூஸ் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா அதை உங்களால மற்ற மக்களை விட நல்லா பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல எதுல நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்னு பாருங்க. அடுத்து நம்பர் 3, வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார். எந்த வேலையை நம்ம பண்ணாலுமே பணம் நமக்கு கிடைக்கணும். ஆனா நமக்கு நல்லா பிடிச்ச நல்லா தெரிஞ்ச விஷயத்த பண்றப்போ அதை பண்றப்போ வேலை செய்யற மாதிரியே ஃபீலே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பாட்டு பாட தெரிஞ்சா நீங்க அதுல நல்லாவும் இருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்க பணமும் சம்பாதிக்க முடியும். அதுக்கான வழிகளை தேடுங்க. அடுத்து நம்பர் 4, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு, எந்த விஷயத்துல நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எப்படி இந்த உலகத்துக்கு உதவுதுன்னு பாருங்க. அதுதான் உங்களுக்குன்னு ஒரு மிஷனை உருவாக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு மதர் தெரேசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிச்சிருந்தது, அது இந்த உலகத்துக்கு தேவையும் பட்டுச்சு, அதை அவங்க சிறப்பா பண்ணினதுனால தான் ஒரு மிஷனையே கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 விஷயத்த உங்களுக்கு நீங்களே கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட பெரும்பாலான நேரத்தை வேலை பார்க்கறதுலயே தான் நம்ம செலவு பண்றோம். அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தினா மட்டும்தான் ஹாப்பியா நம்மளால இருக்க முடியும். இல்லனா வெறும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் மட்டும்தான் மிஞ்சம். நீங்க ஹாப்பியா வாழணும்னு நினைச்சா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மத்த மக்கள்
என்ன சொல்வாங்களோன்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காம இது ஏன் லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழறேன் அப்படின்னு நினைச்சு வாழுங்க. அப்பதான் உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். என் அப்பா என்ன டாக்டர் ஆகணும்னு சொன்னாரு, அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் டாக்டரும் ஆவேன்னு நினைச்சு அதை கோலா செட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறது தப்பும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மத்தவங்க சொல்றத கேட்கலாம். ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா அதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. 2004ல பண்ண ஒரு ரிசர்ச்சோட முடிவுல எந்த மக்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு எய்மோட வாழுறாங்களோ அவங்க ரொம்ப நாள் வாழுறதா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. தினமும் விடியுது, ஏதோ பிறந்துட்டோம், வாழ்தான் ஆகணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் ஹாப்பினஸை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவே நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு எய்ம் இருந்தா ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பண்ண ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஊர்லயே நம்ம சூப்பர் ஸ்டார் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அவருக்கு ஆக்டிங்க ரொம்ப பிடிச்சு பண்றதுனாலதான் இன்னைக்கு 73 வயசானா கூட இன்னும் ஹீரோவா சூப்பர் ஸ்டாரா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு எய்மை வச்சுக்கோங்க. அந்த எய்மை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க வைக்கக்கூடிய கோல்ஸ்னால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 2, ஷிகிதா கானாய். இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே உங்க வாழ்க்கையில கவலைக்கு இடமே இருக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுமை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாமே காணாம போயிடும். ஷிகிதா கானாய் அப்படின்னா நம்மளால மாத்த முடியாத விஷயங்களை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு அர்த்தம். சோ அதை அப்படியே விட்டுறணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு தலைகீழா நின்னாலும் அது நடந்துதான் ஆகும். சோ அதை பத்தி நீங்க யோசிச்சு உங்க நேரத்தையும் மகிழ்ச்சியும் வீணாக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டிப்பா வந்துதான் ஆகும். அந்த எக்ஸாமை மாத்த உங்களால முடியாது. அதை நினைச்சு நீங்க அழுதாலும் பயந்தாலும் இல்ல என்ன பண்ணாலும் எக்ஸாம்ஸ் அதோட டேட்ல நடந்தே ஆகும். அதை நம்மளால மாத்த முடியாது. சோ இந்த மாதிரி மாத்த முடியாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்கும். அது எல்லாத்துக்கும் நினைச்சு ஃபீல் பண்றதுனால எதுவுமே மாற போறதில்ல. சோ ஒண்ணு அதை பத்தி யோசிக்காம விட்டுருங்க, இல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய கவலையை கொடுக்குது, ஆனா அதை உங்களால சரி பண்ண முடியும், மாத்திக்க முடியும்னு நீங்க யோசிச்சா கண்டிப்பா அதுக்கான வேலைகளை நீங்க பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணலாம். இல்ல என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாதுன்னா அதை பத்தி சிந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து நம்பர் 3, பை டோரி. அப்படின்னா நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது. எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன், அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக். என்கிட்ட ஒரு ஓட்ட வண்டி தான் இருக்கு, அவன்கிட்ட பெரிய காரு பங்களாலாம் இருக்கு, எல்லாரும் செம்மையா டெவலப் ஆகியிருக்காங்க, நான் மட்டும்தான் டம்மி பீஸ் போலன்னு நினைச்சு இந்த மாதிரி உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு சொந்தமான டேலண்ட்ஸ் இருக்கும். பட் அதுக்கான முயற்சிகளை பண்ணும்போதுதான் நம்ம வெற்றி அடைவோம். சோ உங்களை நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கத்தை யானையோட கம்பேர் பண்ண முடியுமா? ரெண்டுமே ஒரு சில விஷயத்துல பலசாலிகள் தான். ரெண்டுக்கும் தனித்தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனிதர்களுமே எல்லாருக்குள்ளயும் அவங்களுக்குன்னு தனியா சில டேலண்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்ல அவங்கள மாதிரி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும், என்னால எந்த விஷயத்துல என்னோட வலிமையை முழுசா பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு அதுபடி உங்க வேலைகளை பண்ணுங்க. உங்க கூடயே உங்களை முதல்ல கம்பேர் பண்ணுங்க. நேத்தை விட இன்னைக்கு நீங்க பெட்டரான ஒரு பர்சனா இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே உங்க கூட கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்க வேலையில உங்களால இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். அதுவே மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகி ஹாப்பினஸும் காணாம போயிடும். ஸோ இனிமேலும் நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்றத இப்பவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 4, கைசன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஜப்பானோட பொருட்கள் நல்ல குவாலிட்டியோட இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கைசன் தான். அது மட்டும் இல்ல, அவங்க சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸா இருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கும் காரணம் இந்த கைசன் தான். ஜப்பான்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்ட கான்செப்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி பல மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த கான்செப்ட் மூலமா நீங்க எந்த விஷயத்த பண்ணாலுமே அதை பர்ஃபெக்டா பண்ண முடியும். கைசன் அப்படிங்கிற இந்த டாபிக் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு நதி எப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு சின்ன நோக்கியா மொபைல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு AI மொபைல் வரைக்கும் வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி உங்களை சுத்தி நீங்க பார்க்கக்கூடிய ஃபேன், லைட்டுன்னு எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. முன்னாடி அதை கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கு அதுல படிப்படியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களே இவ்வளவு முன்னேற்றத்தை அடைய முடியுதுன்னா நாமளும் தொடர்ந்து ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு பெட்டரான பர்சனா ஆக முடியும். எனக்கு எந்த ஸ்கில்ஸுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அதுல உங்க எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். பட் அதை கண்டினியூஸா பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 5, ஷூ ஹாரி,
ஷூ அப்படின்னா பேசிஸ், ஹானா பிராக்டிஸ், ரீனா அப்ளை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மாஸ்டர் பண்ணிக்க இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு என்ன செயலை பண்ண பிடிக்குதோ அதோட பேசிக்ஸை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிராயிங் பண்ண பிடிக்கும்னா அதுல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பிராக்டிஸ். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த பிராக்டிஸ் பண்ணவே இல்லைன்னா அதை கத்துக்கிட்டதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ என்ன விஷயத்த புதுசா நீங்க லேர்ன் பண்ணாலுமே அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க டிராயிங்ஸை வரைஞ்சு செல் பண்ணலாம், அதையே உங்க கரியரா நீங்க மாத்தலாம். இந்த மாதிரி நீங்க புதுசா என்ன விஷயத்த லேர்ன் பண்ணிக்க நினைச்சாலும் அதுக்கு இந்த ஷூஹாரி மெத்தட் பயனுள்ளதா இருக்கும். கார் ஓட்டுறதை எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸை கத்துக்கணும். நெக்ஸ்ட், ஒரு சின்ன இடத்துல அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ரோட்ல கார் எடுத்துட்டு வந்து ஓட்டணும். இப்படி நீங்க என்ன விஷயத்த புதுசா கத்துக்க நினைச்சாலுமே அதை பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த நீங்க நல்லா கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால அதில் மாஸ்டர் ஆக முடியும். ஆனா நிறைய பேரு இங்கதான் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. பேசிக்ஸை கத்துக்காம டிரெக்டா அதை அப்ளை பண்ண போயிடுறாங்க. அதனாலதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்கேஜில படிச்ச ABCD படிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல A ஃபார் ஆப்பிள்னு படிக்க முடியும். ஸோ என்ன விஷயமா இருந்தாலுமே அதை பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுங்க. அப்போதான் உங்களால நீங்க சூஸ் பண்ண ஃபீல்டுல மாஸ்டரா ஆக முடியும். அடுத்து நம்பர் 6, லிவ் இன் த மொமெண்ட். மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு இந்த நிமிஷத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும். என்னைக்கோ பாஸ்ட்ல நடந்த விஷயம் அது அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நம்ம அதை மைண்ட்லயே போட்டு யோசிச்சுக்கிட்டு அதை இன்னும் வளர விட்டுக்கிட்டு இருப்போம். உங்கள எத்தனை பேரு நைட்டு படுத்த உடனே எதை பத்தியும் யோசிக்காம உடனே தூங்கிடுவீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் நம்ம பாஸ்ட்டை பத்தி நினைச்சாலும் அதை நம்மளால மாத்த முடியாது. அதுல கிடைக்கக்கூடிய லெசனை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கணும்னு எய்ம் செட் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒருவேளை எதுவுமே நடக்காம நான் ஏழை ஆகிட்டா, என்கிட்ட இருக்க எல்லா பணமும் காணாம போயிட்டா என்ன பண்றது? எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? இப்படி ஓவரா யோசிச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உங்க ஃபியூச்சர்ல எப்படி இருக்க ஆசைப்படுறீங்களோ அப்படியே உங்க பிரசன்ட்ல இருக்க முயற்சி பண்ணுங்க. அண்ட் உங்க பிரசன்ட்ல மட்டுமே முழு கவனத்தை செலுத்துங்க. நீங்க ஃபியூச்சர்ல எய்ம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை அடையணும்னா அதுக்கு பிரசன்ட்ல ஹாப்பியா இருந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்க கனவை நினைவாக்க முடியும். இல்லனா எல்லாமே பகல் கனவா போக வேண்டியதுதான். ஸோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களுக்கு யாராவது கெட்டதை பண்ணிட்டாங்கன்னா அதையும் மன்னிச்சிருங்க. ஃபியூச்சரை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணாம இந்த நாள் உங்க கையில இருக்க இந்த 24 மணி நேரத்தை மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்து அதுக்கான வேலைகளை மட்டுமே பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே ஒரு சின்ன ஸ்மைலை மெயின்டைன் பண்ணுங்க. ஜப்பான் மக்கள் அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு சொல்லப்படுற ரீசன்ல இதுவும் ஒண்ணு. நீங்க ஸ்மைல் பண்றப்போ உங்க மைண்ட்ல நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க, லூஸ்ன்னு சொல்லிடுவாங்க. மைல்டான ஸ்மைலை எப்பவுமே முகத்துல வைங்க. யாராவது மீட் பண்ண போறீங்கன்னா டென்ஷனோட போகாம கேஷுவலா ஒரு சின்ன ஸ்மைலோட போங்க. இந்த மாதிரி நீங்க மீட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையுமே இருங்க. இதனால உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் உருவாகும். கோபம், பொறாமை மாதிரி என்ன கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 8, ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம ஹாப்பினஸுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், ஜப்பான் மக்கள் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள், காய்கறிகளை எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால சுறுசுறுப்பா அவங்க வேலைகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஜப்பான் மக்கள் எவ்வளோ டேஸ்டான சாப்பாடா இருந்தாலும் அதை அளவோடு தான் சாப்பிடுவாங்களாம். நம்மள மாதிரி பிரியாணியை பார்த்ததும் வெளுத்து கட்டுற கதையெல்லாம் அங்க கிடையாது. எப்பவுமே 80% வயிறு ஃபுல்லாகிற மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். இது அவங்க உடலை ஆக்டிவா வச்சுக்க ஹெல்ப் பண்றதோட மட்டும் நிறுத்தாம சோம்பேறித்தனமா தூங்குறதுல இருந்தும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்பர் 9, ஸ்பெண்டிங் டைம் வித் நேச்சர். நமக்கு மைண்ட் செட் எப்படி இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இயற்கைக்கு இருக்கு. என்னதான் நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஜஸ்ட் வெளியே பார்க்லயோ இல்ல நிறைய மரங்கள் இருக்க ரோட்லயோ நடந்து போனா போதும், மைண்டே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸியான லைஃப் ஸ்டைலுக்கு நடுவுல நம்ம இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. ஆனா ஜப்பான் மக்கள் அவங்க என்னதான் பிஸி ஸ்கெடியூல்ல இருந்தாலுமே இயற்கை கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிப்பாங்களாம். ஸோ நம்மளுமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வெளியில நடந்து போகலாம். ஜஸ்ட் மேலே பார்க்கலாம், பறந்து விரிஞ்ச வானம். ஒரு நிமிஷம் அதை பார்த்தாலே நம்ம தனியா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. சேஃபா இருக்க மாதிரி நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இயற்கையான காத்தை கொஞ்ச நேரம் சுவாசிக்கலாம். இது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை கூட இன்க்ரீஸ் பண்ணும்னு சொல்லப்படுது. அடுத்து நம்பர் 10, கிராட்டிடியூட். ஃபைனலா நன்றி சொல்றது. ஒவ்வொரு நாளும் எப்படி எய்மோட ஸ்டார்ட் பண்றோமோ அதே மாதிரி அந்த நாளோட முடிவுல கிடைச்ச எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். ஜப்பான் மக்கள் இதை சரியா காலங்காலமா பண்ணிட்டு வராங்க. காலையில தான் கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை வெளிப்படுத்துறாங்க.
இந்த மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்துறப்ப நம்மளால பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ண முடியும். நம்ம மைண்டும் ஹாப்பி ஆகும். இது மூலமா நீண்ட காலம் வாழ முடியும்னு கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. இல்ல எழுதி கூட நீங்க வைக்கலாம். ஸோ எஸ், அவ்வளவுதான். இந்த பதிவோட நிறைவுக்கு இப்போ வந்துட்டோம். சந்தோஷமா வாழணும்னு யாருக்கு தான் ஆசை இல்ல? ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு தான் நிறைய பேருக்கு இங்க தெரியறது இல்ல. ஜப்பான் மக்கள் அவங்க சந்தோஷமா இருக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க 10 விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், உங்களால மாத்த முடியாத விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. அதை அப்படியே கடந்து போக விட்டுறணும். யார் கூடயும் நம்மள கம்பேர் பண்ணிக்க கூடாது. நம்மள தாழ்வா என்னைக்குமே நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல கிடைக்கிற பொருள் மாதிரி இருக்கக்கூடாது. என்ன விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க நினைச்சாலுமே அதை பேசிக்ஸ்ல இருந்து தெளிவா கத்துக்கணும். பாஸ்ட பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம இந்த நிமிஷம் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணணும். பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியான ரிலேஷனை மெயின்டைன் பண்ணணும். முகத்துல எப்பவுமே ஒரு சின்ன ஸ்மைலோட இருக்கணும். ஆரோக்கியமான உணவை அளவா சாப்பிடணும். இயற்கையோட ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனலா கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணா உங்க ஹாப்பினஸ்க்கு எல்லையே இருக்காது. இதுதான் ஜப்பான் மக்கள் காலங்காலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. கண்டிப்பா இந்த முறைகளை நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இதுல நீங்க ஏதாவது மெத்தட்ஸை ஃபாலோ பண்றீங்களா? அதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.